Whatever a mind of a man can conceive and believe, he can achieve. Napoleon. When you really want something, the universe always conspire in your favor. அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில் உனக்கு கண்டிப்பாக ஒன்று வேணும்னு நினச்சேன்னா இந்த உலகமே சேர்ந்து உனக்கு உதவி பண்ணும். நீங்கள் நினைக்கலாம், நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியா அதுவே ஐடியா அப்படின்னு சொல்கிறீங்களே, எங்களுக்கெல்லாம் அது மாதிரி இல்லையே. உண்மையிலே நடக்குமா? என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததையே நான் திரும்பவும் உங்களுக்காகவே பதிவு செய்கின்றேன். நானும் என்னை விட ஏழை குடும்பத்தில் பிறந்த என்னுடைய நண்பனும் மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரிக்கு செல்லும் போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்தில் இருக்கும். இதை பல இடங்களில் நான் பதிவு செய்கின்றேன் காரணத்தோடு. எனக்கு காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. என்னுடைய நண்பனினுடைய ஆசை என்ன என்று எனக்கு தெரியாது. தினம் 2 பேரும் நின்று சிவப்பு விளக்கு சுழல பெரிய மீசை வச்சுட்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு திரு வால்டர் தேவாராம் அவர்கள் தஞ்சை மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருக்கும்போது வெளியில் போகுது பார்த்துட்டு தான் காலேஜுக்கே போகும். ஒரு நாள் காரை நிறுத்திட்டு கேட்டார், 2 பேரும் இங்கேயே நிற்கிறியே, ஏன்னா காலேஜுக்கே போகிறது இல்லையான்னு. உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன். நீ போய் என்சிசியில் சேரு, நீ போய் ரைஃபிள் கிளப்பில் சேரு, கல்லூரி நேரம் போக மீதி நேரம்லாம் மைதானத்தில் இருந்துட்டு போயிட்டார். அவர் சொன்னதெல்லாம் செஞ்சேன். நான் சொன்னதெல்லாம் நீங்கள் செய்யணுங்கிறதுக்காக சொல்கிறேன். என்னுடைய நண்பன் எப்போ பார்த்தாலும் ஒரு இண்டு பேப்பரை வச்சுட்டு படிச்சுட்டு இருப்பான். கல்லூரி நேரம் போக நூலகத்திலே உட்காந்துருப்பான். இப்போ தான் உங்கள்கிட்ட புத்தகங்களை பற்றியெல்லாம் நான் நிறைய சொன்னேன். அப்போல்லாம் எனக்கு தெரியாது. நான் கிரவுண்டில் இருப்பேன், அவன் நூலகத்தில் இருப்பான். சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு, காவல்துறை அதிகாரிக்கான தேர்வு போனால் எனக்கு கிடைச்சிருச்சு, அவனுக்கு கிடைக்கல. எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேனோ அதே எஸ்பி பங்களாவிலே மாவட்ட கண்காணிப்பாளராக கொடி புகுந்தேன். இனிமேதான் கிளைமேக்ஸை, இதை எனக்காக சொல்ல. பதவி ஏற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன். நண்பர்களே, நூலகத்திலே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட ஆட்சித்தலைவராக என்னை வரவேற்றார்.